யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்குக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள், நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளின் நாள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி பெருக்கப்பதான் வந்து இந்த நீரோடை, அதாவது யமுனா, கங்கை, காவேரி, இந்த நீரை பேஸ் பண்ணிதான் நம்ம விவசாயம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நீர் வந்து பெருகி வரணும் அப்படின்ற ஒரு விதத்துக்காக அந்த நீர்நிலைகள்ல போயிட்டு இந்த ஆடி பெருக்க வந்து விவசாயிகள் கொண்டாடுவாங்க. நீருக்கு வந்து ஒரு எப்படி வந்து நம்ம பொங்கல்ல வந்து ஒரு இது பண்றோமோ, விவசாயத்துக்கு ஒரு பங்கு இருக்கும், அதே போல இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடி பெருக்கு. ஏன்னா அடுத்து அவங்க வந்து நட போடுறது எல்லாத்துக்குமே அந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி போறவங்களுக்கு வந்து இந்த ஆடி பெருக்குல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீர்நிலைக்கு வந்து பூஜை செய்யற ஒரு விஷயம்தான் இந்த ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆடி பெருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு நன்றிகள். அதாவது காவேரி, இந்த மாதிரி சொன்னா காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகள், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாலாறு, செய்ய, இந்த மாதிரி பாலாறுலாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஆறுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பெருக்கு வருவதை வரவேற்கும் உழவர் திருவிழா. இத வந்து உழவர்கள், அதாவது விவசாயிகள் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி வந்து கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம் தான் இந்த ஆடி பெருக்கு. சோ ஏன்னா அடுத்து நீர் வந்து பெருகி வரணும், அடுத்த வருஷம் வந்து இதோட செழிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீருக்கு வந்து நன்றி சொல்லி இது பண்றதுனாலதான் இந்த ஆடி பெருக்கு வந்து இது பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்நாளில் செய்யும் நற்காரியங்கள் மற்றும் விவசாய முயற்சிகள் பன்மடங்கு பெருகும் என்பது வந்து இந்த ஆடி பெருக்கோட ஒரு சிறப்பம்சம். அதே போல வந்து புதிய தொடக்கம். புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரைக்கு சென்று புதிய மஞ்சள் கயிறு, அதாவது மாங்கல்ய சரடுவாங்கல்ல, அது மாற்றிக்கொள்ளுதல். இது வந்து கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரையில போயிட்டு அந்த திருமாங்கல்ய சரடை வந்து மாட்டிப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டிலேயே பண்றதா, அது அந்த இடத்துல மாத்துறது. விரத முறை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து இங்க சென்னை இல்ல இந்த ஆற்றங்கரை இல்லாத ஏரியால இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுலதான் குளிச்சாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஆற்றங்கரை இருக்கிற ஏரியால ஆற்றங்கரையிலோ ஒரு நீர்நிலைகளிலோ நீராடி இறைனை வழிபடுதல் நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, விவசாய தொடக்கம். உழவர்கள் புதிய பட்டம் பார்த்து விவசாய பணிகளை தொடங்கும் நாள். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட விவசாயத்தை தொடங்குற ஒரு உன்னதமான நாள் வந்து இந்த ஆடி பெருக்கு. பல மடங்கு பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்நாளில் செய்யும் நற்செயல்கள் மற்றும் வழிபாடுகள் பல்கி பெருகும் என்பது ஐதீகம். பல்கி பெருகும் அப்படின்னா பல மடங்கு வந்து நம்ம செய்யற நற்காரியங்கள் வந்து பெருகும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதே போல மாங்கல்ய பொருட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு, அதாவது தாலி சரடு, புதிய கப்பரிசி, பூ மற்றும் பழங்களை வைத்து ஆற்றங்கரையில் பூஜை செய்வார்கள். இதை வந்து ஆற்றங்கரையில வச்சு கிராமப்புறத்துல வந்து பூஜை செய்வாங்க. நம்ம சென்னைப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப சொல்றேன். குடும்ப வளம். புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரைக்கு சென்று புதுமண தாலியை மாற்றி இறைவனை வணங்குவார். இந்த நாள்ல வந்து அந்த மாங்கல்ய தோஷம் எல்லாமே நீங்கிற மாதிரி கூட ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாலி பிரிச்சு போவாங்க, தாலியை மாற்றிப்பாங்க. செல்வ வளம். விரதம் இருந்து நீர் நிலைகளை வழிபடுவதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம், மங்கா பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நீர் போயிட்டு பூஜை செய்ய வந்ததுனால நம்ம வீட்டுல செல்வம் வந்து ரொம்ப செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இங்க சென்னை இந்த ஆற்றங்கரை ஓரம் இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்ல நீங்க இந்த நாள்ல வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழம், உங்களால முடிஞ்சா ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு 11 ரூபா இல்ல ஒரு 120 ரூபா இல்ல ₹1 அதாவது வச்சு திருமாங்கல்ய சரடு, மஞ்சள் குங்குமத்தோட திருமாங்கல்ய சரடு சுமங்கலிக்கு வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல வந்து முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு வெத்தலை பாக்கு பழம், பூ ஒரு 120 ரூபா இல்ல ஒரு 11 ரூபா அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு பிளவுஸ் பீட் வச்சு கூட கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு, இது ஒன்லி சுமங்கலி பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு பிளவுஸ் பீட், வெத்தலை பாக்கு பழம், கொஞ்சோண்டு பூ, ஒரு 11 ரூபா இல்ல ₹1 இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு சுமங்கலிக்கு வந்து திருமாங்கல்ய சரடோட, அந்த மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடோட
அந்த தினம் வந்து கொடுத்துட்டு வர்றது வெகு விமர்சை. அதனால செய்யறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அதே போல நைவேத்தியமாக இந்த நாள்ல அம்பாளுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த நாள்ல தயிர் சாதம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆல்டர்னேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை, சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் ஆல்டர்னேட்டா இருக்கலாம். பட் தயிர் சாதம் கொஞ்சமாதி இந்த நாள்ல நம்ம பண்ணியே ஆகணும் அம்பாளுக்கு நைவேத்தியமாக. சோ இது மட்டும் வந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கு சிறப்பா இருக்கும். மாங்கல்ய தோஷங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் சகல தோஷங்களும் நீங்கும். சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கூடும். சோ நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.